இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மனக்குறை என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னோட வேண்டுதல் நிறைவேற மாட்டேங்குது, எனக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் தீர மாட்டேங்குது, எப்பதான் எனக்கு விடிவு காலம் பிறக்கும், எவ்வளவோ வழிபாடுகளை செஞ்சு பார்த்துட்டேன், பரிகாரங்களையும் நம்பிக்கையோட செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஆனாலும் எனக்கு ஒரு நல்ல வழி கிடைக்க மாட்டேங்குது, வாராகியம்மன் வழிபாடும் செய்யறேன், வாராகியம்மன் சக்தி வாய்ந்த தெய்வம்னு சொல்றாங்க, எல்லாருக்கும் வேண்டுதல் நிறைவேறுது, என்னோட வேண்டுதல் மட்டும் ஏன் நிறைவேற மாட்டேங்குது? இந்த மனக்குறை, இந்த கேள்வி உங்கள நிறைய பேருக்கு இருக்கு. நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்லயும் சொல்றீங்க. இதற்கான அற்புதமான ஒரு தீர்வை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நாளைக்கு அக்டோபர் மாசம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை வளர்பிறை பஞ்சமி திதி. வேண்டிய வரங்களை நமக்கு அள்ளி தரக்கூடிய வாராகி அம்மனுக்குரிய வளர்பிறை பஞ்சமி திதி. இப்படிப்பட்ட வளர்பிறை பஞ்சமி திதி அன்னைக்கு நம்ம வாராகி அம்மாவுக்கு நாம செய்ய வேண்டிய வழிபாடுகளை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோல கூடுதல் தகவலா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் தீர்றதுக்கும் நம்ம வேண்டுதல் உடனடியா நிறைவேறதுக்கும் நாம வாராகி அம்மனுக்கான வழிபாடு செய்யும் போது கையில தேய்ச்சிக்க வேண்டிய ஒரு பொருளை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முதல்ல இந்த பஞ்சமி திதி ஆரம்பமாக கூடிய நேரம் என்ன, நம்ம வாராகி அம்மாவுக்கு வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நாளைக்கு அக்டோபர் மாசம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில 7:23 நமக்கு பஞ்சமி திதி ஆரம்பமாகுது. மறுநாள் அக்டோபர் மாசம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில 8:06 வரைக்கும் நமக்கு பஞ்சமி திதி இருக்கு. ஒரு சிலர் சாயங்கால நேரத்துல நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செய்வீங்க, ஒரு சிலர் காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்வீங்க. சாயங்கால நேரத்துல செய்யணும்னு விருப்பப்படுறவங்க திங்கட்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 9 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல வழிபாடு செய்யுங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்யணும்னு நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க வழிபாடு செய்யுங்க. இந்த 2 டைம்ல உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த டைம்ல நீங்க வழிபாடு செய்யுங்க. இப்போ வாராகி அம்மாவோட திருவுருவ படம், திருவுருவ சிலை எங்க கிட்ட கிடையாது, நாங்க வழிபாடு செய்யலாமான்னு சொல்லி ஒரு சிலர் கேட்பீங்க. தாராளமா செய்யலாம். திருவுருவ படம், திருவுருவ சிலை இல்லாதவங்க புதுசா ஒரு அகல் விளக்க வாங்கி அத நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு அந்த அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபத்தை ஏத்தி வச்சு இந்த தீபத்தை வாராகி அம்மாவா நினைச்சுக்கிட்டு நீங்க வழிபாடு செய்யுங்க. நிச்சயமா இந்த தீப ஒளியில வாராகி அம்மா எழுந்தருளுவாங்க. இப்ப போன பஞ்சமி திதிக்கே இந்த மாதிரி நீங்க அகல் விளக்கு வச்சு வழிபாடு செஞ்சிருக்கிறீங்கன்னா அதே பழைய அகல் விளக்க இந்த பஞ்சமி திதிக்கும் நீங்க பயன்படுத்திக்கலாம். ஒவ்வொரு பஞ்சமி திதிக்கும் புதுசா அகல் விளக்கு வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. வழிபாடு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த அகல் விளக்கை எடுத்து சுத்தம் பண்ணிட்டு பத்திரமா தனியா ஒரு இடத்துல உங்க பூஜை அறையில வச்சிருங்க. நீங்க எப்பெல்லாம் வாராகி அம்மனுக்கான வழிபாடு செய்யறீங்களோ அப்பெல்லாம் இந்த அகல் விளக்க நீங்க பயன்படுத்திக்கோங்க. மற்ற தெய்வங்களோட வழிபாடுகளுக்கு இந்த அகல் விளக்க நீங்க பயன்படுத்த வேண்டாம். வாராகி அம்மாவோட திருவுருவ சிலை வச்சிருக்கிறவங்க தவறாம நாளைக்கு 5 வகையான அபிஷேகங்களை செய்யுங்க. பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம், குங்குமம் அபிஷேகம், தேன் அபிஷேகம், எலுமிச்சம்பழ சாறு அபிஷேகம், மாதுளம்பழ முத்துக்களை வச்சு கூட அபிஷேகம் செய்யலாம். இப்படி உங்களால எந்த அபிஷேகம் செய்ய முடியுமோ 5 வகையான அபிஷேகங்களை தவறாம நாளைக்கு செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வாராகி அம்மாவோட திருவுருவ படம் வச்சிருக்கிறவங்க அதை நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம வாராகி அம்மாவுக்கு சிகப்பு நிற மலர்கள் உகந்தது. சிகப்பு நிறத்துல இருக்கக்கூடிய ஒற்றை செம்பருத்தி பூ, ரோஜா பூ, செவ்வரளி பூ, இதுல உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க. இப்ப நமக்கு புரட்டாசி மாசமா இருக்கிறனால துளசி இலைகளால அலங்காரம் பண்றது, அதுவும் கருந்துளசி இலைகளால அலங்காரம் பண்றது அற்புதமான பலன்களை கொடுக்கும். நம்ம வாராகி அம்மாவுக்கு வாசனை நிறைந்த மலர்களும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்ப நமக்கு நவராத்திரி நாட்கள் இருக்கிறனால தாமரை பூவை வச்சு கூட நீங்க அலங்காரம் பண்ணலாம். அடுத்ததா நம்ம வாராகி அம்மாவுக்கு வைக்க வேண்டிய நெய்வேத்தியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மண்ணுக்கடியில விளையக்கூடிய காய்கறிகள், கிழங்கு வகைகள் எதை வேணாலும் நீங்க நெய்வேத்தியமா வைக்கலாம். சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, பனங்கிழங்கு, வேர்க்கடலை, கேரட், உருளைக்கிழங்கு
இதுல ஏதாவது ஒன்ன வேக வச்சும் வைக்கலாம், அப்படியே பச்சையாவும் நீங்க வைக்கலாம். நம்ம வாராகி அம்மாவுக்கு இந்த பானகம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பானகத்தை கூட நீங்க நெய்வேத்தியமா வைக்கலாம். அடுத்ததா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க ஒரு மாதுளம் பழத்தை வாங்கிட்டு வந்து அதுல இருக்கக்கூடிய முத்துக்களை உதிர்த்துட்டு அந்த முத்துக்களோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்து இதை ஒரு சின்ன கிண்ணத்துல நெய்வேத்தியமா வைங்க. இந்த மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு பஞ்சமி திதிக்கும் இந்த மாதுளம் பழம் தேன் நெய்வேத்தியம் வைக்கும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் படிப்படியா குறையறத நீங்களே கண்கூடா பாப்பீங்க. நிறைய பேருக்கு நம்ம சேனல்லையே நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். அதனால மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இப்போ பஞ்சமி திதி அன்னைக்கு ஏத்தி வைக்க வேண்டிய தீபம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். எப்பயுமே நம்ம வாராகி அம்மாவுக்கு 5 முக தீபம் உகந்தது. ஒண்ணு, ஒரு பெரிய அகல் விளக்குல 5 திரி போட்டு 5 தீபத்தை ஏத்தி வைங்க. அப்படி இல்லைன்னா சின்ன சின்னதா 5 அகல் விளக்கை எடுத்துக்கிட்டு 5 அகல் விளக்க நீங்க ஏத்தி வச்சு வழிபாடு செய்யுங்க. நாளைக்கு திங்கட்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய புரட்டாசி மாசத்தோட நவராத்திரி நாட்கள்ல வரக்கூடிய இந்த வளர்பிறை பஞ்சமி திதி அன்னைக்கு நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்கு இப்ப நான் சொல்ல போற தீபத்தை நீங்க ஏத்தி வைக்கலாம். ஒண்ணு, இப்ப முதல்ல சொன்ன 5 முக விளக்கு, அப்படி இல்லைன்னா சின்ன சின்னதா 5 அகல் விளக்கு ஏத்தி வைங்க. அப்படி இல்லைன்னா இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகார தீபத்தை நீங்க ஏத்தி வைங்க. இதுக்கு பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சின்ன தட்டை எடுத்துக்கோங்க. இந்த தட்டுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு இந்த தட்டுல ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசிய பரப்பி வச்சுக்கோங்க. இந்த பச்சரிசிக்கு மேல அகல் விளக்க வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபத்தை ஏத்தி வச்சுக்கோங்க. அகல் விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க. இந்த எண்ணெயில கொஞ்சமா பச்சை கற்பூரத்தை நுணுக்கி நீங்க சேர்த்துக்கோங்க. சும்மா ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்தாவே போதும். இப்போ நாளைக்கு திங்கட்கிழமை பாத்தீங்கன்னா சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாட்களா இருக்கு. பச்சரிசி சந்திர பகவானுக்கு உகந்தது. அது மட்டும் இல்லாம பச்சரிசியில மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க. நவராத்திரியில வரக்கூடிய இந்த வளர்பிறை பஞ்சமி திதி அன்னைக்கு இப்ப நான் சொன்ன இந்த அரிசி தீபத்தை ஏத்தி வச்சு வழிபாடு செய்யும் போது நிச்சயமா உங்க வேண்டுதல் நிறைவேறும். சரி, இந்த தீபம் வடக்கு அப்படி இல்லைன்னா கிழக்கு பார்த்து எரியிற மாதிரி பாத்துக்கோங்க. 1 மணி நேரம் எரிஞ்சா கூட போதும். நீங்க வழிபாடு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த தீபம் தானா குளிர்றதுக்கு முன்னாடி எண்ணெய் தீண்டு போகக்கூடிய ஸ்டேஜ்ல நீங்களே குளிர வச்சிருங்க. சரி, இப்ப நான் சொன்ன மாதிரி உங்க பூஜை அறையெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இப்ப நான் சொல்ற பொருளை உங்க கையில தேய்ச்சிக்கிட்டு நீங்க உங்க வழிபாட செய்ய ஆரம்பிங்க. முதல்ல உங்க பூஜை அறைய ரெடி பண்றதுக்கு முன்னாடியே 1 ஸ்பூன் அளவுக்கு தயிரால உங்க கைகளை நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க. நம்ம கையில இருக்கக்கூடிய பாம் சக்கரா நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளோடையும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய 7 சக்கரங்களோடையும் தொடர்புடையது. அதனால இந்த பாம் சக்கராவை நம்ம ஆக்டிவேட் பண்ணும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 7 சக்கரங்களும் சீரா இயங்கும். 7 சக்கரங்களும் சீரா இயங்கக்கூடிய டைம்ல நம்ம மனசுல நினைக்கக்கூடிய விஷயங்கள் ஆழ் மனசுல பதியும். ஆழ் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளை சுத்தி உடனடியா நடக்க ஆரம்பிக்கும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா பஞ்சமி திதி வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செய்யும் போது குளிச்சுட்டு வந்து சாயங்கால நேரத்துல வழிபாடு செய்வீங்க. இப்படி நீங்க குளிச்சுட்டு வந்தீங்கன்னாலும் 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்து உங்க உள்ளங்கை ஃபுல்லா நல்லா தேய்ச்சிக்கிட்டு தண்ணீரால உங்க கைய வாஷ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா உங்க பூஜை அறைய நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. தயிரால உங்க கையை கழுவிட்டு வந்து உங்க பூஜை அறைய நீங்க ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இப்ப நான் சொல்ல போற பொருளை உங்க உள்ளங்கையில ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு தடவிக்கிட்டு அதுக்கப்புறமா வழிபாடு செய்யுங்க. அது என்ன பொருள்னு பாத்தீங்கன்னா பட்டை பவுடர், சினமன் பவுடர். இப்போ எல்லாம் நம்ம எல்லார் வீட்லயுமே இந்த பட்டை பவுடர் இருக்கும். நமக்கு சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்குது. அதை கூட நீங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம். வாங்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க உங்க வீட்டுல வச்சிருக்கக்கூடிய பட்டையை எடுத்து 1-2 பவுடர் பண்ணிட்டு அதை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு பட்டை பவுடர் இருந்தாலே போதும். அத உங்க 2 உள்ளங்கையிலையும் தடவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்க வழிபாடை நீங்க செய்யுங்க. முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் நம்ம வாராகி அம்மா கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இது வளர்பிறை பஞ்சமி திதியா இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ அதை நீங்க கேளுங்க. நம்ம வாராகி அம்மாவுக்கு பஞ்சமி திதி அன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றிங்கிற மந்திரத்தை சொல்லி கூட குங்குமத்தாலேயோ மஞ்சளாலேயோ உதிரி பூக்களாலேயோ நீங்க அர்ச்சனை பண்ணலாம்.
இப்படி அர்ச்சனை பண்ணதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை நம்ம வாராகி அம்மா கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. சாம்பிராணி தூபம் போடக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க மறக்காம நாளைய நாள்ல சாம்பிராணி தூபம் போட்டுட்டு கற்பூர ஆரத்தி காண்பிச்சு உங்க வழிபாடை நீங்க நிறைவு செஞ்சுக்கோங்க. இந்த வழிபாட்டுக்கு நெய்வேத்தியமா வச்சிருக்கிறத நீங்களும் உங்க வீட்டுல இருக்கிறவங்களும் பிரசாதமா சாப்பிடலாம். இந்த வழிபாடு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா உங்க கைகளை நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த பச்சரிசி தீபம் ஏத்தி இருந்தீங்கன்னா திங்கட்கிழமை அன்னைக்கு வழிபாடு செஞ்சவங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில இந்த அரிசியை எடுத்து கொண்டு போய் காக்கை குருவிகளுக்கு உணவா நீங்க வச்சிருங்க. அகல் விளக்க சுத்தம் பண்ணிட்டு மற்ற வழிபாடுகளுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். இவ்வளவுதான் இந்த வழிபாடு. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.